வெல்கம் டு ஆர்ஜிஎஸ் டெலிகசி. இன்றைக்கி பால் வச்சு வீட்டிலேயே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஆவின் டிலைட் மில்க் தான் எடுத்திருக்கேன். பால்லையே பார்த்திங்கன்னா டோன்டு, அப்புறம் ஃபேட்டு, டபுள் ஃபேட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபேட், டபுள் ஃபேட் இருக்கிறதா வாங்கினீங்கன்னா பன்னீர் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். நான் ஜஸ்ட் 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அது நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லா காய வைக்கிறோம். நல்லா கொதி வருது பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம திரிக்கிறதுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லெமன் வச்சு திரிக்கலாம், இல்லை வினிகரும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். அதே அளவு ஜஸ்ட் வாட்டர், ப்ளெயின் வாட்டர், அதுவும் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படியே வினிகர் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் ரெகுலர் சில்லி வினிகர் தான் எடுத்திருக்கேன். இது பன்னீர் மேக்கர், அதுவும் ரெடி பண்ணுறோம். நம்ம ஒரு வடிகட்டியோ இல்லை ஒரு ஃபில்டரோ வச்சு அது மேலே ஒரு துணி, நல்ல க்ளீனான ஒரு கர்ச்சீஃப் அந்த மாதிரி போட்டு கீழே அது வடிகிறதுக்கு ஒரு பாத்திரமும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பால் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டைம் சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணி கலந்த வினிகர் இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக அப்படியே கொட்டிடக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் தான் இதில் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஸ்பூன் போடுறோம், ஒரு கலக்கி விடுறோம் பாருங்கள். இப்போவே தெரியும் பாருங்கள், லைட்டாக திரிஞ்சு வருது, தெரியுதுங்களா? பட் இன்னும் ஃபுல்லாக திரியணுங்கிறதுக்காக நான் இந்த 3வது அரை ஸ்பூனும் ஊற்றுறேன். நான் ஸ்பூன் ரொம்ப சின்னது தான் பாருங்கள். அந்த வே வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது பிரிஞ்சு தண்ணி தனியாக, அந்த பன்னீர் தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதோடு நிறுத்திக்கலாம். அது மீதி இருக்க வினிகரை யூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். நம்ம அந்த கர்ச்சீஃப் போட்டு ஒரு ஃபில்டர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வடிகட்டி, அதில் அப்படியே அதை கொட்டிடுறோம். அண்ட் அந்த வே வாட்டர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நம்ம அது சப்பாத்தி மாவு செய்வோம், இல்லை கிரேவிலேயோ போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. உடனே தண்ணியில், நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில் அலசணும். அப்போ தான் அந்த வினிகரோட ஸ்மெல்லும் போகும், பன்னீர் ஹார்டனும் ஆகாது. இது பாருங்கள், நான் ஒரு பன்னீர் மேக்கர் வாங்கியிருந்தேன். அதில் இதை வச்சுட்டு, ஒரு வேளை தண்ணி இருந்ததுன்னா அது வடிகிறதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு வெயிட் மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திறந்து பார்த்தேன் பாருங்கள். நான் ரொம்ப கம்மியான பால் யூஸ் பண்ணதுனால சின்ன கட்டியாக தான் வந்திருக்கு. பட் பாருங்கள், நல்ல சாஃப்டான, டேஸ்டியான, எந்த கலப்படமும் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஒரு 60 கிராம்ஸ் அளவுக்கு 1/2 லிட்டர் பாலில் எனக்கு கிடச்சிருக்குங்க. இந்த பன்னீரை ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரை ஐட்டம், ஸ்டார்டர்ஸ் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு அதுவும் ஒரு டிப் கொடுக்குறேன் பாருங்கள். கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன், பட்டர் கூட எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை அப்படியே போட்டுடலாம். பன்னீர் உடையாமல் இருக்கணுங்கிறதுனால நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு, ரொம்ப லைட்டாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதோடு கூட கசூரி மேத்தி. பன்னீருக்கு கசூரி மேத்தி ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும் பாருங்கள். அது நல்லா புரட்டி விடுறோம். அந்த மிளகாத்தூள், உப்புத்தூள் நல்லா கலந்துருக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா புரட்டினிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு சாட்டேட் பன்னீர் ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம கெமிக்கல் கலந்துருக்கு, சிலிக்கான் இருக்குது, சிந்தட்டிக் பன்னீர்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே சூப்பராக பன்னீர் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.